ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வெளியே இருக்கக்கூடிய ஒரு 5 மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான இரண்டு தில்லர் படமாக எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2008 வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கு. சரி, இந்த படத்தோட சிம்பிளான கதை என்ன அப்படின்னா, கதையில் வர நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃபோட்டோஷூட் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்றது சுத்தமா இல்லை. ஸோ அவங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்றாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கிற இன்னொரு நம்பர் கூட வந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லா கச்சா பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்ல நடக்கிற தரமான சம்பவம் தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா இம் பிளஸ் சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்க்க போற படம் வந்து 2025ல ஒரு மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தி ஸ்ட்ரேஞ்ச் சாப்டர் 2. ஆக்சுவலா இந்த படத்துடைய பார்ட் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். சரி, பார்ட் 2 கதை அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் 1ல நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு கில்லர் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் தொடர ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னமான ஒரு முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஓகேவான படமா தான் வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சர்வே த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு அருமையான படம் பார்த்தோம் அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். சரி, இந்த படத்தோட சிம்பிளான கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் டீனேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே த லாங் வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டியில வந்துட்டு கலந்துக்கிறாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எண்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. கடைசி வரைக்குமே இந்த போட்டியில யாரு சர்வை பண்றாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில வின் பண்ண முடியும். இந்த கேம்ல முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, ஒரு சில ஸ்பீட் லிமிட்டு கீழே அந்த நபரை வராங்க அப்படின்னா அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க, அதாவது சாகடிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேம்ல கடைசி வரைக்குமே யார் உயிரோடு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எமோஷனல் கனெக்டாவே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான படம் தான். அடுத்த பார்க்க போற படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதாவது இந்த படத்தை ஒரு சர்வே த்ரில்லர் ஜர்னல்ல எடுத்திருப்பாங்க. காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து அங்கிருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அங்கிருந்த ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு காணாம போயிடுது. அது மட்டும் இல்லாத இதே சுச்சுவேஷன்ல அந்த காடு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா காட்டுத்தீ அப்படின்றது பயங்கரமா பரவிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு வந்து உண்மையிலேயே எங்கதான் போனாங்க, கடைசியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான படம் தான். படத்தோட பேரு வந்து ஃபயர் பிரேக். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிள் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலா பார்க்க போற படம் வந்து ஒரு கொரியன் ரொமான்டிக் த்ரில்லர் ஜர்னல் படமாக எடுக்கப்பட்ட பாவன் அப்படின்ற படம். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் தான். கதையில ஒரு நம்ம ஹீரோக்கு அவரோட சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்றது அதிகமாக இருக்கு. ஸோ அவரோட லைஃப் ஃபுல்லாமே கொஞ்சம் லோவா தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இவர மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்ல வந்துட்டு மீட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் கொண்டு போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போவாங்க. ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காலாம் எதுவுமே இருக்காது. தென் படத்தை பார்த்து முடிக்கும் போது இதுல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு சில கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஸோ இருந்தாலுமே ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பாவன். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க மாட்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.